யமுனா நதியில் யாரெல்லாம் தலைமொழிகி எழுந்துக்கிறாங்களோ அவங்க செஞ்ச பாவம் எல்லாம் போகுது. அந்த மாதிரி இந்த தேவியின் பெயர் யமுனா நதியை கொண்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த தேவி யாரெல்லாம் உபாசனம் செஞ்சாங்களோ அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் அப்படியே கரைஞ்சு ஓடிடுமா. பாவங்கள் எல்லாம் தீர்த்து ஒரு நல்ல வழி, மோட்சத்துக்கும் சொர்க்கத்திற்கும் வழிகாட்டுப்பவள். இவ எதுல இருப்பான்னா, இவ நிக்கிற போசே பாத்தீங்கன்னா ஆமையின் மேல் தான் நிற்பாள். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தேவி. சோ இந்த தேவியை யாரெல்லாம் உபாசனம் பண்றாங்களோ பாவங்களை போக்கக்கூடிய தேவி, பாவங்களை போக்கி ஒரு நல்ல மார்க்கத்துக்கு அந்த ஆட்களை மாற்றக்கூடிய தேவி. அதே மாதிரி இந்த தேவியை உபாசனம் செய்யும் போது செய்த பாவங்களிலிருந்து ஏதான ஒரு வழியில விமோச்சனம் நம்மளுக்கு கண்டிப்பா கொடுக்கக்கூடியவள், நல்ல புத்தியை கொடுக்கக்கூடியவள் யமுனா தேவி. ஸோ ஸ்ரீ யமுனா தேவியை இந்த யோகினி யாரெல்லாம் வழிபடுறாங்களோ பாபத்திலிருந்து விடுபடலாம்.